இதனுடைய நாம் மாத்திரம் மயப்பட்டோம். நேற்று நம்ம என்ன படிச்சோம் அப்படின்னு சொன்னா, போர் செய்வது நம்மளுக்கு அவசியமான ஒண்ணு, அல்லது போர் கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லி செஞ்சோம் நம்ம படிச்சோம். ஏன்னா போர்க்களத்துக்குள்ள நம்ம நிக்கிறோம். இந்த போர்க்களத்துக்குள்ள நிற்கும் போது போர் செய்யாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நேற்று நம்ம படிச்சோம். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, அந்த போர்ல ஜெயிச்சா என்ன கிடைக்கும்? இதான் கேள்வி. போர்ல ஜெயிச்சா என்ன கிடைக்கும்? 1 சாமுவேல் 17:25 பாருங்களேன். 1 சாமுவேல் 17:25. சரி, நான் வாசிக்கிறேன். அந்நேரத்திலே அந்நேரத்துல இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலின் நிந்திக்கு வந்து நிற்கிறான். இவனை கொள்ளுகிறவன் எவனோ? அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவனாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வமானியம் கொடுப்பார் என்றார்கள். இப்போ ராஜாவுக்கு அந்த ஜெயத்தை ஜெயிக்க முடியல. இவர் என்ன செய்றாருன்னா, ஒரு ஆளை சொல்றாரு, யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்ம என்ன செய்றோம்னா, இந்த ஜெயம், இந்த போர் யாருடையது அப்படின்னு சொல்லி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம நம்மளுக்காக போராடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கோம். இல்லைங்க, இது ஒரு ராஜாவுடைய போர். தேவன் அந்த போரை ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. இந்த போர்ல நம்ம யார் பக்கம் நிக்க போறோம் அப்படின்னு சொன்னா, எந்த பக்கத்துக்கு சப்போர்ட் பண்ண போறோங்கிறது தான் நம்முடைய கேள்வி. நான் ஒரு போர் வீரன், யார்கிட்ட சப்போர்ட் பண்ண போறேன்? பாக்குறேன், இந்த சைட்ல கிறிஸ்துவ இருக்கிறாரு, இந்த சைட்ல சாத்தான் இருக்கிறாங்க. இந்த பக்கம் யாருக்கு சப்போர்ட் பண்ண போறேன்? எந்த படையில நிக்க போறேன்? இந்த பக்கத்துல நின்ன அப்படின்னு சொன்னா நிச்சயமா எனக்கு என்னதான் கிடைக்க போகுதுன்னா, அழிவு கிடைக்க போகுது. அப்ப அந்த பக்கத்துல நான் போய் நிக்கணும். அந்த பக்கத்துல நின்று என்னோட எனக்கு எதிராக வரக்கூடிய அந்த போரை மாத்திரம் ஜெயிச்சா போதும். எனக்கு எதிராக நிக்கக்கூடிய சின்ன சின்ன கோலியாத்துல ஜெயிச்சா, பெரிய கோலியாத் தேவையில்லை, சின்ன கோலியாத்தை நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா எனக்கு என்ன ரிவார்டு கொடுப்பாரு? இன்னைக்கான கேள்வி நம்மளுக்கு. சரிங்களா? இந்த தாவீதுக்கு கிடைச்ச அதே ரிவார்ட்ஸ் என்ன செய்ய போகுதுன்னா கிடைக்க போகுது. அதுல முதல் இது, அவனை மிகவும் ஐஸ்வர்யனாக்கி அப்படின்னு சொல்லி அங்க போட்டிருக்கு. வெளிப்படுத்தல் 3:18 நம்மளையும் தேவன் ஐஸ்வர்யனாக்குறதாக அங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. வெளிப்படுத்தல் 3:18. நான் நீ ஐஸ்வர்யன் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களை என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கழிக்கும் படவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். இப்போ தேவன் நம்மளை ஐஸ்வர்யன் ஆக்கும்படிக்கு அவர் பொண்ணை தர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ தேவன் நம்மளை ஐஸ்வர்யன் ஆக்குவாரா? போர்ல ஜெயிச்சிட்டா நிச்சயமா தேவன் நினைச்சிடாரு ஐஸ்வர்யன் ஆக்குறாரு. 2 கொரிந்தியர் 8:9 2 கொரிந்தியர் 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. தேவன் ஐஸ்வர்யவான் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிடறோம்னா பாக்குறோம். அப்போ தேவன் ஐஸ்வர்யனா இருக்கிறாரு, நான் ஐஸ்வர்யன் இல்லாம தரித்திரத்துல இருக்கிறேன். தேவன் சொல்றாரு, இந்த போரை ஜெயிச்சிரு, அவன் நினைச்சிடறேன் ஐஸ்வர்யானா மாத்துறேன் அப்படின்னு சொல்லி அங்க சொல்றாரு. சரி, அங்க யாரு நம்மளுக்கு ஐஸ்வர்யன் ஆக்கலாம்னு சொல்லி போட்டுன்னா, ராஜா மிகவும் ஐஸ்வர்யனாக்கி அப்படின்னு சொல்லி வசனத்தை பாக்குறோம். இங்கே நம்ம பாக்குறோம், நம்மள தேவன் தான் நினைச்ச போறாருன்னா அந்த ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் நம்ம கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லி மத்த 25:34 பாருங்களேன். தேவனுக்கு இன்னொரு பேர் ராஜா அப்படின்னு சொல்லி அங்க கொடுத்துருக்கோம். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்களின் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ராஜா சொல்றாரு, வாங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உங்களுக்காக தான் இந்த ஆசீர்வாதங்கள் இருக்குது, உங்களுக்காக தான் இந்த ஐஸ்வர்யங்கள் இருக்குது, உங்களுக்காக தான் இந்த ராஜ்யம் இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு அங்க சொல்றாரு. இங்க தாவீதுக்கு சவுல் சொல்றாரு, நான் ஐஸ்வர்யன் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி. இங்க தேவன் சொல்றாரு, நான் உங்களை என்ன செய்றேன்? ஐஸ்வர்யன் ஆக்குறேன். அதுக்கு முதல் தேவை, நான் போய் போர் செய்யணும், அந்த போரை ஜெயிக்கணும்.
அடுத்தது என்ன அங்க கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த 17 அதிகாரம் 9 வசனத்துல, மன்னிக்கிறோம், 17 அதிகாரம் 25 வசனத்துல தம்முடைய குமாரத்தியை தந்து அவருக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாராம். யாருக்கு? யாரு போற ஜெயிச்சுட்டு வராங்களோ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாரு. தேவன் நமக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு இருக்காரா? வெளிப்படுத்தல் 19:7 பாருங்களேன். நமக்கும் தேவன் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றாரு. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். ஆட்டுக்குட்டியாவுடைய கல்யாணம் எப்ப நடக்க போகுது? இப்ப நடந்துட்டு இருக்கானா? இல்ல, அது பரலோகத்துல நடக்க போகுது. அப்போ யாரு ஜெயிக்கிறாங்களோ அவர்கள் தேவனுடைய மனவாட்டியாக தேவனுடைய கல்யாண விருந்தில் வச்சுவாங்க, பங்கு பெற்றுக் கொள்வாங்க. இப்போ இந்த பூலோகத்துல நம்ம இந்த போர்ல ஜெயிச்சோம் அப்படின்னு சொன்னா தேவன் நம்மளையும் மனவாட்டியாக கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி வச்சிருக்காரு. நம்மளுக்கும் அங்க ப்ராமிஸ் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்புறம் நிறைய பொசிஷன் தரேன்னு இருக்காரு. வாசிங்களேன், 1 சாமுவேல் 18:2 வாசிங்களேன். 1 சாமுவேல் 18:2. சவுல் அவனை தன் தகப்பன் வீட்டிற்கு திரும்பி போக ஒட்டாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்துக் கொண்டான். அண்ணன் இருந்து தனக்குட்டே வச்சுக்கிட்டான். எப்ப நீங்க ஜெயிக்கிறீங்களோ அப்ப தேவன் உங்களை தன்னோட வச்சுக்குவாரு. வாசிங்களா, 1 தெசலோனிக்கர் 4:17 இதே கருத்தை கொடுக்கிற ஒரு வாக்கியம் அங்க இருக்கும். 1 தெசலோனிக்கர் 4:17. பின்பு பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஜெயங்குழுரன் எவனோ அவன் கர்த்தரோடு கூட நிச்சயவான் இருப்பான். தேவன் பர்வத்தை கூட்டிட்டு போறாரு. அவர் திரும்பி வரும்போது அங்க சவுல் சொல்றாரு, அதுக்கப்புறம் அவனை வீட்டுக்கு போக விடலைங்க. ஒரு கோலியத்தை ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் கூட வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு. நீங்களும் இந்த பூமியில நம்மளுக்கு எதிர வர சோதனையில ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா தேவன் சொல்றாரு அவரோடு கூட செய்யறாரு, நம்மள வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. 18 அதிகாரம் 3 வசனத்தை பாருங்க. 1 சாமுவேல் 18:3. யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததினால் அவனை இவன் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். தன் ஆத்மாவை போல சிநேகித்ததுனால் பிதா நம்மளுக்காக சொல்றாரு, நான் உங்களை அப்படி நேசிக்கிறேன். யோவான் 3:14 சொல்றாரு, இவ்வளவாய் உங்களை நேசிக்கிறேன், இவ்வளவாய் குமாரனை தர்ற அளவுக்கு நேசிக்கிறேன். இப்ப குமாரன் நினைச்சுறாரு, நான் ஜீவன் கொடுக்குற அளவுக்கு உங்களை நினைச்சுக்கிறேன், நேசிக்கிறேன். யோனத்தானும் கிறிஸ்துவும் நம்மள ரொம்ப நேசிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அங்க பாக்குறோம். கிறிஸ்து என்னெல்லாம் நம்மளுக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி பாருங்களேன். ஒன்னு 1 சாமுவேல் 18:4 பாருங்க. என்னெல்லாம் தாவீதுக்கு கொடுக்கப்படுது, நமக்கு என்னெல்லாம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி எப்படி பார்க்கலாம். யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கழற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். தாவீதுக்கு இந்த யோனத்தான் சால்வையை கொடுத்தான் அப்படின்னு சொல்லி முதல் காரியத்தை பார்க்கிறோம். சால்வை அப்படின்னு சொன்னா எதை குறிக்குது அப்படின்னா தேவனுடைய ரட்சிப்பு என்ன செய்யுது நமக்கு அது குறிக்குது. ஏசையா புஸ்தகம் 61 அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்களேன். ஏசையா 61:10. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்தார். அங்க வஸ்திரத்தை கொடுக்கிறாருன்னு சொல்லி பார்த்தோம், யோனத்தான சால்வையை கொடுக்கிறாருன்னு சொல்லி பார்த்தோம். கிறிஸ்துவ நம்மளுக்கு என்ன செய்யறாருன்னா ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு கொடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஜெயம் கொள்கிறவனுக்கு தேவன் ரட்சிப்பின் வஸ்திரங்களையும் நீதியின் சால்வையும் அங்க கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். வேற என்னென்ன கொடுக்கிறாரு? 1 சாமுவேல் 20:25 பாருங்களேன். 1 சாமுவேல் 20:25. ராஜா
சுவரண்டையில் இருக்கிற தன் இடத்தில் எப்போதும் போல் உட்கார்ந்த போது யோனத்தான் எழுந்திருந்தான். அப்னேரோ சவுலுடைய பக்கத்தில் உட்கார்ந்தான். தாவீது இருக்கும் இடம் காலியா இருந்தது. சவுலுக்கு பக்கத்துல சாப்பிடுறதுக்கு தாவீதுக்கு ஒரு இடம் என்ன செஞ்சது இருந்துச்சு. சவுல் பக்கத்துல உட்கார்றதுக்கு ஒரு இடம் அங்க இருந்துச்சு. கிறிஸ்துவுக்கும் அப்படி ஒரு இடம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இருந்துச்சு. எங்கன்னா பிதாவருடைய சிங்காசனத்துல செஞ்சாரு, உட்கார்ந்து இருந்தாரு. அதை என்ன செய்யறாருன்னா நமக்கு தர்றேன் அப்படிங்கிறார். வாசிங்களேன், வெளிப்படுத்தல் 3:21. நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் அவனோ, அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். யாரு ஜெயம் கொள்றாங்களோ, யாரு வெற்றி பெறாங்களோ, யார் இந்த போர்ல ஜெயிச்சு பிதாவுடைய நாமத்தை மையப்படுத்துறதுக்கு நிக்கிறாங்களோ அவங்களுக்கு அவர் உட்கார்ந்துருக்க சீட் நினைச்சிடாரோ ஷேர் பண்றாரு. பிதாவோடு கூட சேர்ந்து உட்கார்றதுக்கான ஒரு கருத்தை அங்க கொடுக்குறாரு, ஷேர் பண்றாரு நம்மள்ட்ட அப்படின்னு சொல்லி அங்க பாக்குறோம். ஒரே ஒரு நிமிஷம். அப்போ நம்மளுக்கு தேவன் என்ன செய்யறாருன்னா, கிறிஸ்து அவருடைய சிங்காசனத்தை, பிதாவோடு உட்கார்ந்து இருக்கக்கூடிய சிங்காசனத்தை, அவர் பக்கத்துல உட்காரக்கூடிய இடத்த நம்மளுக்கு ஷேர் பண்றாரு அப்படின்னு சொல்லி அங்க பாக்குறோம். இன்னொன்று 1 சாமுவேல் 18 5 வசனத்தை பாருங்களேன். 1 சாமுவேல் 18:5 வேலைலாம் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக்கினான். அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுளுடைய ஊழியக்காரரின் கண்களுக்கும் கூட பிரியமாயிருந்தான். யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக வைக்கிறார் அப்படின்னு சொல்லி அங்க பாக்குறோம். இன்னும் 13 வசனத்தையும் பார்த்துருவோமே. 1 சாமுவேல் 18:13. அவனை தள்ளிவிட்டு அப்புறப்படுத்தி அவனை 1000 பேருக்கு அதிபதியாக வைத்தான். அப்படியே அவன் ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருந்தான். இந்த அதிகாரியா வைக்கிறது அப்படின்னு சொல்லி வசனத்தை நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா பார்த்து படிச்சிருக்கோம், ஊமையில படிச்சிருக்கோம். நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தா உன்னை அதிகாரி அநேகத்தின் மேல் அதிகாரியா வைக்கிறேன். ஜெயம் கொள்கிறவர்களுக்கு, உண்மையா இருக்கிறவர்களுக்கு தேவன் அதிகாரியா இருக்கக்கூடிய பொறுப்பை அங்க கொடுக்காருன்னு சொல்லி பாக்குறோம். வேற என்ன பொறுப்பை நம்மளுக்கு கொடுக்குறாருன்னு சொல்லி பாருங்களேன். வெளிப்படுத்தல் 24 பாருங்களேன். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரசேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொர்பத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றிகளிலும் தங்கள் கைகளிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். இவங்களுக்கு அரசாட்சி கொடுக்கப்படுது. அதிகாரம் எதுக்கு கொடுக்கப்படுது அப்படின்னு சொன்னா, நியாய தீர்ப்பு கொடுக்க முடிய அதிகாரம் அவர் கொடுக்குது. ஒரு தாவீதுக்கு 1000 பேருக்கு மேல அதிகாரியாகவும், நிறைய பேருக்கு மேல அதிகாரியா யுத்த மனுஷன் மேல அதிகாரியாகவும் அவங்க வைக்கப்படுறான். ஒரு கோலியத்தை ஜெயிச்சதுக்காக. நீங்களும் இந்த கோலியத்தை ஜெயிச்சீங்க அப்படின்னு சொன்னா தேவன் சொல்றாரு, உங்களுக்கும் அதிகாரியா நினைச்சிடறேன் வைக்கிறேன். உங்களையும் நியாய தீர்ப்பு கொடுக்கறதுக்கு அதிகாரம் உங்களுக்கு கொடுக்குறேன். யாருக்கு அந்த அதிகாரம்? யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவ பற்றி சாட்சி இந்த வசனத்தை வச்சு ஜெயிச்சு வர்றாங்களோ, முத்திரையை தரிச்சு கொண்டு வெளில வர்றாங்களோ, அல்லது பிசாசனுடைய முத்திரையை தரிக்காமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நினைச்சிடறாரா இந்த சாக்கியத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அங்க சொல்றாரு. அடுத்தது பாருங்களேன், 1 சாமுவேல் 18:3 பாருங்களேன். யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். 2 பேரும் உடன்படிக்கை பண்ணிக்கிறாங்களா? கிறிஸ்து நம்மளோட உடன்படிக்கை பண்ணியிருக்காரா?
உடன்படிக்கை பண்ணியிருக்காருங்க. எரேமியா 31 31 33 வாசிங்களேன். எரேமியா 31 31 33. அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் நம்மளோடு உடன்படிக்கை நினைச்சிறாரு பண்றாரு. அங்க தாவீது யோனத்தான் உடன்படிக்கை பண்றாங்க. ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் தான். ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி தாவீது யாருன்னு தெரியாது, யோனத்தான யாருன்னு சொல்லி நினைச்சது தெரியாது. ஜெயிச்சதுக்கு அப்புறம் யோனத்தானும் தாவீதும் உடன்படிக்கை பண்றாங்க. நீங்களும் ஜெயிச்சீங்க அப்படின்னு சொன்னா கடவுள் நம்மளோட உடன்படிக்கை பண்றாரு. அவருடைய நியாயப்பிரமாணத்தை நம்முடைய உள்ளத்துல வச்சு, இனிமேல் நான் உனக்கு தேவன், நீ என்னுடைய ஜனம் அப்படின்னு சொல்லி நினைச்சிடறாரு. அவரு ஒரு பெரிய உடன்படிக்கை நம்மள்ட்ட பண்றாரு. யோனத்தான் எண்ணத்துல கொடுத்தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்னும் எண்ணத்துல கொடுத்தான்னு சொல்லி பாருங்களேன். கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் செஞ்சாரு, கொடுத்தார். அங்க வாசிப்புமே ஏற்கனவே வாசித்தா 1 சாமுவேல் 17:38 பாருங்களேன். சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். போருக்கு போறதுக்கு முன்னாடி சும்மா அனுப்பலங்க, முழுக்க முழுக்க கவசங்களை போட்டு நினைச்சிடாரு, அனுப்பிச்சு வைக்கிறாரு. நமக்கும் கவசங்கள் போட்டு அனுப்பப்பட்டுச்சா? என்னென்ன கவசங்கள் இருக்கு டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். இந்த சபையில் நிறைய படிச்சிட்டோம். லலிதா மேஸ்வர் லைன்ல இருக்கிறாங்க. சத்தியம் கேட்கல மிஸ். சத்தியம் சரி, தேவனுடைய பட்டை தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளும்படி நினைச்சாரு. தேவன் சொல்றாரு, நீங்க போருக்கு போகும்போது நான் உங்களுக்கு சர்வாயுத வர்க்கத்தை தர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. போருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் மீண்டும் போர்ல ஜெயிக்கிறதுக்கு அல்லது பாதுகாத்துக் கொள்றதுக்கு நிறைய செய்யறேங்கிறாரு. வாசிங்களேன். 1 சாமுவேல் 18:4 வாசிங்களேன். வேற என்னெல்லாம் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி பாருங்க. யோனத்தான் 18:4. யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கழற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். பட்டயத்தையும் வில்லையும் தாவீதுக்கு என்ன செய்யறான்? அங்க கொடுக்குறான். தேவன் நம்மள சும்மா விடலைங்க. போர்ல ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி போர்ல பாதுகாக்கிறதுக்கான உடைகளை கொடுக்குறாரு, ஆயுதத்தை கொடுக்குறாரு, தலை சீராவை கொடுக்குறாரு, பட்டயத்தை கொடுக்குறாரு, ஆவியின் பட்டயத்தை கொடுக்குறாரு. நிறைய வேலை எல்லாத்தையும் கொடுத்து நம்மள நினைச்சாருன்னா போருக்கு அனுப்பிச்சு வைக்கிறாரு. போர்ல ஜெயிச்சுட்டு வந்துட்டா அது எல்லாத்தையும் பிடிக்கிட்டு விடல, மறுபடியும் சொல்றாரு, ஏன் பட்டயத்தை உனக்கு தர்றேன், ஏன் வில்லு உனக்கு தர்றேன், நீ கையில வச்சுக்கோ, உன்னை பாதுகாத்துக்கோ. தொடர்ந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு அவர் முயற்சி பண்றாருங்க. நம்ம வேலை ஜெயிக்கிறது மட்டும்தாங்க. ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, அந்த போராடணும் அப்படின்னு சொன்னா, ஜெயிக்கிறதுக்காக போராடுறதுக்காக போர்ல வெற்றி பெறதுக்காக எந்திரிச்சு முன்னாடி வந்தா தேவன் எல்லா உதவியும் செய்யறாரு. தாவீதுக்கு எப்படிப்பட்ட உதவி செஞ்சாரு அப்படின்னா, இந்த பிக்சர்ல பின்னாடி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய தலைக்கவசம் போட்டிருக்க மாதிரி தெரியுது கோலியாத்துக்கு. அந்த தலைக்கவசம் மேல போய் இந்த கல்லு கரெக்டா நெத்திக்குள்ள பதிஞ்சு அவன் மயக்கம் போட்டு கீழே உள்ள வைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு கல்லு கூழாங்கல்லு பெரிய கோலியாத்தை வீழ்த்துமானா வீழ்த்தும். நீங்க தேவனோடு கூட நில்லுங்க, தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்வார். நம்ம யுத்தம் பண்றோங்கிற பேர்ல தாங்க போய் அந்த போர்ல நிக்க போறோம். ஆனா தேவன் நமக்காக என்ன செய்ய போறாரு? யுத்தம் செய்ய போறாரு. அவர் இது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, நாமளே பரீட்சை எழுதுவோம். சரி, நம்ம பரீட்சைக்கு போய் உட்காருவோம், தேவனே பரீட்சை எழுதுவாரு, தேவனே மார்க் போடுவாரு, தேவனே அதுக்கு ரிவார்டையும் நம்மளுக்கு கொடுப்பாரு. நம்ம தேவை நம்ம போய் உட்கார வேண்டிய வேலை மட்டும்தாங்க. தேவன் என் கூட நிக்கிறாரு, அந்த கூட்டத்துல போய் நின்றுக்கிட்டா போதும். அந்த கூட்டம் ஜெயிக்கும் போது நானும் சேர்ந்து செஞ்சிருவேன், ஜெயிச்சு போயிடுவேன். ஜெயிக்கும் போது தேவன் இவ்வளவு ஆசீர்வாதங்கள் நமக்கு தர்றாரு. பரலோகத்துல அவர் உட்கார்ந்துருக்க சேர்ல, அவர் உட்கார்ந்துருக்க இடத்துல நம்மள நினைச்சு போறாரு, அங்க உட்கார வைக்க போறாரு. அப்படிப்பட்ட சிலாக்கியத்தை அங்க வசனம் சொல்லுது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் நினைச்சுவேன், இதை தருவேன். அங்க வசனம் முழுக்க ஜெயம் கொள்ளுகிறவன் ஜெயம் கொள்ளுகிறவன் சொல்லியிருக்கு. அவ்வளவு ஜெயம் கொள்ளுகிறவனும் நமக்கு தாங்க. நீங்க ஜெயம் கொள்ளும் போது
தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தரப்போறாரு. நம்ம இன்னைக்கு இந்த நாள் முழுக்க என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா, எதுலெல்லாம் நம்ம தோத்து போயிருக்கோமோ அதுல ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அதனால கோபப்படுறதுல தோத்து போயிருப்போம், ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அதனால சந்தோஷப்படுறதுல தோத்து போயிருப்போம், சந்தோஷப்படுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். விசுவாச குறைவுல தோத்து போயிருப்போம், விசுவாசத்தை பலப்படுத்துறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். ஒவ்வொரு போராட்டமும் ஒவ்வொரு கோலியாத்துங்க. நீங்க ஒவ்வொரு கோலியாத்தை ஜெயிக்கும் போதும் நீங்க பெரிய வெற்றிக்கு முன்னாடி போயிட்டு இருக்கீங்க. தேவன் ஒரு பெரிய ரிவார்டை தரப்போறாரு. அப்படிப்பட்ட ரிவார்டை நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன் தந்து வழிநடத்து வராங்க. ஆமென்.